ಹೋಗುತ್ತಾರೆ. யோனா 4ஆம் அதிகாரத்துல ಯೋನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 4ನೇ ಅಧ್ಯಾಯ. யோனா நினிவேல இருக்கும் பொழுது ಯೋನನು ನಿನೆವೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ಆತನು ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ நினிவேக்கு சென்று ஊழியத்தை செய்கிறான். ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. யோனா 4ஆம் அதிகாரத்துல ಯೋನ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனத்துல 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ யோனாவுடைய தலையின் மேலே நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். ಆಗ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಯೋನನ ಮೇಲ್ಗಡೆ ಒಂದು ಸೊರೆ ಗಿಡವು ಹಬ್ಬಿ ಅವನ ತಲೆಗೆ ನೆರಳಾಗಿ ಅವನ ಕರಕರೆಯನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತೆ ಏರ್ಪಡಿಸಿದನು. ஏது ஏற்படுத்ததனோ? ಯಾವುದನ್ನ ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿದರು? யோனாக்கு நல்ல நிழல் உண்டாயிருக்கு. ಯೋಬನಿಗೆ ಒಳ್ಳೆಯ ನೆರಳು ಉಂಟಾಗಿದೆ. யோனா ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருக்கிறான். ಯೋನನು ಬಹಳ ಮನ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದಾನೆ. ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான். ಬಹಳ ಸೋತು ಹೋಗಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட யோனாவுக்காக ಅಂತಹ ಯೋನನಿಗಾಗಿ கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைப்பிக்க பண்ணினார். ದೇವರು ಒಂದು ಸೊರೆ ಗಿಡವನ್ನ ಬೆಳೆಯುವಂತೆ ಮಾಡಿದನು. நல்லா யோசிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚಿಸಬೇಕು. ஒரு மரம் வளரணும்னா ಒಂದು ಮರ ಗಿಡ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ சுமார் எத்தனை வருஷம் ஆகும்? ಎಷ್ಟು ವರ್ಷಗಳು ಬೇಕಾಗುತ್ತದೆ? 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகும். 1 ವರ್ಷ 2 ವರ್ಷ ಆದರೂ ஆனா ಬೇಕು. யோனாவுக்காக ಆದರೆ ಯೋನನಿಗಾಗಿ ஒரே நாளில ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ கர்த்தர் பெரிய ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணினார். ದೊಡ್ಡ ಸೊರೆ ಗಿಡವನ್ನ ಬೆಳೆಯುವಂತೆ ದೇವರು ಮಾಡಿದರು. நம்முடைய ஆண்டவர் வல்லமையுடைய தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಪರಾಕ್ರಮಶಾಲಿ. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? ஆமென். பல வருஷமாய் நடக்க வேண்டியது தேவன் உனக்கு ஒரே வருஷத்துல ஒரே மாசத்துல ஒரே நாளில செய்து முடிக்கிற வல்லமையுள்ள தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ಆಮೆನ್. ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ನಡೆಯದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರು ಒಂದೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಒಂದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் அது உண்மை என்று ஒத்துக்கொள்கிறீங்க? ನಿಜ ಇದು. பல வருஷமாய் நடக்க வேண்டிய காரியத்தை ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ನಡೆಯಬೇಕಾದ உனக்காக தேவன் ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல ஒரே செகண்ட்ல கர்த்தர் செய்து முடிப்பார். இதை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் நல்ல ஜோரா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಆಮೆನ್. ಕರಳನ ಮೇಲೆತ್ತಿ ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋಣ.